வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள நம்ம அடி எடுத்து வச்சிருக்கோம். இந்த ஆகஸ்ட் மந்த்துக்குன்னு பல சிறப்புகள் இருக்கு. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. இப்போ ஆகஸ்ட் மாசம் நம்மளோட 8வது மாசமா இருக்கு. ஆனா கிமு 700 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 6வது மாசமா வந்துட்டு இருந்திருக்கு. அதாவது இப்போ வருஷத்துக்கு 12 மாசம், ஆனா அப்பெல்லாம் 10 மாசம் தான். அப்ப மிச்சம் 2 மாசம் லீவா? கிமு 700ல ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு 2 மாசத்தை வருஷத்துல இன்க்ளூட் பண்ணாங்க. சோ வருஷத்துக்கு 10 மாசமா இருந்தது, அப்புறம் 12 மாசமா ஆச்சு. இதே மாதிரி ஒரு 12 மாசத்தை இன்க்ளூட் பண்ணோம்னா நம்மளோட வயசும் மெதுவா ஏறும்ல. நம்ம ஸ்கூல்ல எடுக்கிற மார்க்ஸ் மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஆகஸ்ட் மாசத்துல 30, 28, 29ன்னு நாட்களை மாறி மாறி வச்சிட்டு இருந்திருக்காங்க. இதனால கேலண்டர் தயாரிக்கிறவங்க எல்லாம் கடுப்பாயிட்டாங்களாம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஆகஸ்ட் 30 பிறகுறாங்க. அவங்களுக்கு அடுத்த வருஷத்துல அந்த தேதியே இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஜூலியஸ் சீசரோட காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கேலண்டர்ல மாறுச்சு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல 31 தேதி இந்த ஜூலியன் கேலண்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அந்த ஃபார்மட் தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கிமு 8ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல நிறைய கெட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. ஐயோ இது என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ரோமானிய கடவுளோட பேரான அகஸ்டஸ் அப்படின்ற பேரை அந்த மாசத்துக்கு வைக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா பிரிகாஷனா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பேரையே வச்சாங்க. அகஸ்டஸ் நல்லா தான் இருக்கு, ஆனா காலப்போக்கில் ஆகஸ்ட் அப்படின்னு மாறிடுச்சு. ஆகஸ்ட் மாசத்துக்கு இன்னொரு தனி சிறப்பும் உண்டு. அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க குளிரும் இல்லாம வெயிலும் இல்லாம கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ அதனால ஆகஸ்ட் மாசத்தை வெகேஷன் மந்தா மாத்திரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அதை தான் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆகஸ்ட் மாசத்துல ஜாலியா இருப்பீங்க. ஆகஸ்ட் மந்த்ல நிறைய குறிப்பிட்டு சொல்லப்படுற டேஸ் இருக்கு. அதுல 2 முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ரோலர் கோஸ்டர் டே, இன்னொன்னு நம்ம தினம், அதாவது சோம்பேறிகள் தினம். சோ யாராவது அந்த அன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றதா இருந்தா என் கூட சேர்ந்து சோம்பேறிகள் தினத்தை கொண்டாடலாம். ஆகஸ்ட் மாசம் நல்ல வளர்ச்சிக்கான மாசம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா தாவரங்கள்லாம் இந்த மாசத்துல பயிர் பண்ணோம்னா நல்லாவே வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் பர்டிகுலரா மூங்கில பயிர் பண்ணிட்டு அதை டெய்லி நம்ம பார்த்தோம்னா நம்ம கண் கூடாவே அதோட வளர்ச்சியை பார்க்கலாமா. நானும் இனிமே டெய்லி குளிச்சுட்டு எவ்வளவு ஹைட் வளர்றேன்னு மெஷர் பண்ண போறேன். மார்ட்டின் லூதர் கிங், நம்ம எல்லாருக்குமே இவரை பத்தி தெரியும். 1963 ஆகஸ்ட் மந்த்ல தான் இவர் சில வார்த்தைகளை சொன்னாரு. ஐ ஹேவ் அ ட்ரீம் அப்படின்னு. இந்த வார்த்தைகள் அமெரிக்க ஹிஸ்டரியே புரட்டி போட்டுச்சு. நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம். நானும் இதே ஆகஸ்ட் மாசத்துல ஐ ஹேவ் அ பிக் ட்ரீம் அப்படின்னு சொல்றேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் மாசத்துல தான் முக்கியமான பயிர்கள் எல்லாம் அறுவடை பண்ற மாசம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா தக்காளி, வெள்ளரி, அப்புறம் மிளகு, இது எல்லாத்தையும் அந்த மாசத்துல தான் அறுவடை பண்ணுவாங்க. சோ எங்கேயாவது ஒரு கிராமத்துக்கு நம்ம போனோம்னா எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடலாம். அப்புறம் வாங்குற எண்ணமே இல்ல. 1945 ஆகஸ்ட் மிகப்பெரிய பிளாக் மாசமா கருதப்பட்டுச்சு. ஏன்னா அமெரிக்கா அந்த வருஷத்துல அந்த மாசத்துல தான் ஜப்பானோட ஹிரோஷிமா நாகசாகி மேல அணுகுண்ட போட்டுச்சு. இருந்தாலும் அதுல இருந்து ஜப்பான் அழகா மீண்டு வந்துட்டாங்க. சூப்பர்ல. நிறைய மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் அப்படின்ற இந்த மாசத்தை தங்களோட பேர்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா ஸ்வீடன்ல ஆண்கள் எல்லாம் தங்களோட பேர்ல முன்னாடி இந்த ஆகஸ்ட சேர்த்துக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல தான் நிறைய பேர் பிறக்குறாங்க. ஆமா, நவம்பர் டிசம்பர் குளிர், அடுத்த 10 மாசம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். பத்மை உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.